மார்னிங் 6 o'clockலாம் நமக்கு டியூட்டி. அதுக்கு தான் நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். இந்த டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஸ்டமருக்கும் சரி நிறைய டிரைவருங்களுக்கும் ஒரு சில டவுட்டுகள் இருக்கும். அந்த டவுட்டை வந்து இன்றைக்கி நான் கிளியர் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டியூட்டி 2ஆக பிரிஞ்சிருக்கு. என்னன்னாக்கா காலைல 6 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு வரணும். ரெண்டாவது 3 மணிக்கு போயிட்டு திண்டிவனம் வரலும் போயிட்டு ரிட்டர்ன் வரணும். அவுட்டர் சிட்டி கணக்கு வரும். அது இப்போ வந்து இந்த டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் டியூட்டியாக ஒரு தனியாக காசு வாங்கணும். அது இல்லாமல் அவுட்டர் சிட்டி இதாக வாங்கணும். அதுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்குறோம். இப்போ போகிற வழியில் டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படி நம்ம வந்து என்ன காரும் போய் பார்த்தோம். மகேந்திரா TU V300. இந்த கார்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 1.5 லிட்டர் இன்ஜின் டீசல் வேரியண்ட்டு மேனுவல் கீர் தான் இது. இந்த வண்டி ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி சீரங்க பெட்ரோல் வண்டி மாதிரி. கஸ்டமர் கிளம்பி வந்தவொடனே நம்ம வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊரை பக்கம் வரல போகிறோம். ஏன்னா ஒரு கிரக பிரதேசம். அதுக்காக தான் நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கிறது. கார்கிட்ட டீசல் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சரி பெட்ரோல் பங்க்கில் கொடுப்பான்னு சொன்னார். பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு நம்ம டீசல் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். நம்ம இந்த டியூட்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம எந்த ரூட்டு வழியாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆவடி பிடிச்சி நம்ம பருத்திப்பட்டு வழியாக போய் அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சி நம்ம அந்த வழியாக தான் நம்ம போக முடியும். ஏன்னாக்கா நம்ம போகிற டோல்கேட்டு நம்ம எடுத்தோம்னாக்கா அது வந்து ரொம்ப லாங்காக ஆகிடும், டிராஃபிக்காக இருக்கும். அதனால இந்த ரோடு கொஞ்சம் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரூட்டை நான் எடுத்துட்டேன். அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து நம்ம கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பும் கொஞ்சம் தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் லெஃப்ட்டுக்கு கட் பண்ணோம். லெஃப்ட் கட் பண்ணி நம்ம உள்ளே போனோம்னாக்கா கிரக ப்ரோசஸ் பண்ணுற வீடு வந்துடும். நம்ம கஸ்டமர் இறக்கி விட வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் அந்த வீடு கிரக ப்ரோசஸ் பண்ணுற வீடு. கஸ்டமர் இறக்கி விட வேண்டிய இடத்துல வந்து இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டு நானும் வந்து வண்டியை ஓரங்க இட்டு நானும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 hour later. 1 ஹவருக்கு அப்புறம் சார் கால் பண்ணியிருந்தார். கால் பண்ண உடனே நம்ம சாரை பிக்கப் பண்ண போயிட்டோம். பிக்கப் பண்ணிட்டு நம்ம மெயின் ரோடு வழியாக வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு சார் சொல்லியிருந்தார் கோட்டூர்புரம் வரலாம் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி கோட்டூர்புரம் வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். கிண்டி தாண்டும் போது 2 ரூட்டாக பிரியும். 2 ரூட் வழியாகவும் போகலாம் கோட்டூர்புரத்துக்கு. நான் எந்த வழியாக போகணும் அப்படின்னு கேட்டுக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி பக்கமாக போப்பா, அதில் வந்து பிரிட்ஜ் வரும், பிரிட்ஜ் ஏறாமல் லெஃப்ட்டில் கட் பண்ணி போ, அந்த ரூட் வழியாக தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி நானும் வந்து கண்டினியூ பண்ணி போயின்னு இருக்கிறேன். நம்ம 2வது பாயிண்ட் வந்த உடனே நம்ம வந்து வண்டியை ஓரம் கட்டிட்டோம். ஓரம் கட்டிட்டு படுத்து தூங்கிடலாம். ஏன்னா இவங்க வரதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் ஆகும். அதனால படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நேரம் கழிச்சு கால் பண்ணாங்க. கால் பண்ண உடனே நானும் எந்திரிச்சு மொபைலை பார்த்தோன்னே வாப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி நானும் கிளம்பிட்டேன். இந்த வாட்டி ரூட்டு சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம கோட்டூர்புரத்துலேருந்து நம்ம வந்து எந்த ரூட் வழியாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக போய் அங்கேருந்து நம்ம கத்திப்பாறை பிரிட்ஜ் பிடிச்சி போரூர் ரூட்டை பிடிச்சி போரூர் டோல்கேட்லேருந்து மதுரவாயில் கீழே இறங்கி முகப்பேரை டச் பண்ணி அங்கேருந்து காஸ்மோலேருந்து ஆப்போசிட்டில் திரும்பி அது ஐயப்பாக்கம் உள்ளே போகணும். அந்த ஐயப்பாக்கம் உள்ளே போனோம்னாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொனேலம் கேம்ப் ரோடு வந்துடும். அங்கே வந்தவொடனே கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. காரை விட்டாச்சு. அடுத்த டியூட்டியில் பார்க்கலாம். டாடா பாய்.